நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்ல, அன்பு செலுத்துகிறவங்க, அன்பை காட்டாதவங்க, அன்புன்னா என்னென்னு புரிஞ்சிக்காதவங்க, ஒரு தப்பை செய்யும் போது கூட அதுக்கு எந்த வகையிலையும் வருந்தாதவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஆனால் இந்த மெய்யழகன் கோஷ்டி இருக்குல்ல, இது ரொம்ப சின்ன கோஷ்டி இது. இவங்களும் இல்லைன்னா இந்த சொசைட்டி ரொம்ப இம்பேலன்ஸ் ஆயிரும். ஆனால் அதிகமாக தாக்குதலுக்கு உள்ளாரவங்க என்னமோ அவங்களா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு அவங்க அவரை மாதிரி அவ்வளோ சீக்கிரம் அதை விட்டுற மாட்டாங்க. அது மறணும்னு நினச்சாலும் முடியாது. அது வேறு விஷயம். அப்பப்போ கொஞ்சம் வருத்தம் வரும். ஆனால் அது ஒரு இயல்பு. அது மாறாது. அது மாறாமல் இருக்கிற வரைக்கும் நமக்கு நல்லது. there will be a balance in the society. எனக்கு ஒரே ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்க மெய்யழகனுடைய சுயத்தை அவன் இழக்கலை, அது எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு அப்படின்னு. ஏதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு ரைட்டராக இப்போ அவர் சொன்ன மாதிரி நம்ம அன்போடு இருக்கோம், ஆனால் நமக்கு அது திரும்ப கிடைக்கலன்றதுனாலையோ இல்லைனா ஏதாவது ஒரு பாயிண்டில் மெய்யழகன் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஏதாவது எழுதியிருந்தீங்களா? அப்படி இருந்தால் அது மெய்யழகனே இல்லை. அவன் எதையுமே எதிர்பார்க்கலையே. அவன் அப்படி எதிர்பார்த்துருந்தா அவன் ஏன் அருள்மொழியோட ஒரு நைட்டு, ஏன்னா அருள்மொழி வந்து லிட்டரலாக அவனை யாரா அவன் தொல்லை பண்ணிகிட்டு இருக்கான், கொஞ்சம் தள்ளி போடாங்கிற மாதிரி தான் இருப்பார். அப்போ ஏன் அந்த ஒரு நைட் ஃபுல்லாக அவன் சரி அத்தான் மாறிட்டாருன்னு நினச்சிட்டு போயிருக்கலாம்ல. அவனுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. அவன் வந்து அந்த மாட்டுக்கிட்ட எப்படி அன்பாக இருக்கானோ அதே மாதிரி தான் அருள்மொழிகிட்ட இருக்கான், அந்த பாம்புக்கிட்டேயும் இருக்கான். ஸோ அதனால் அது அவனுடைய இது வேறு. மெய்யழகன் பற்றி நிறைய பேர் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க.